ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து 21வது நாள் கிளாஸ். ஸோ இந்த 21வது நாள் கிளாஸ் முன்னாடி நம்ம 20 கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 20 கிளாஸ்லையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, சரிங்களா? இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நடக்கிற செயலை பற்றியும் கடந்த காலத்தில் நடக்கிற செயலை பற்றியும், அதே மாதிரி கடந்த காலம்னா எந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம கடந்த காலம்னு சொல்லுவோம் அதையும் சொன்னேன். அதுக்கடுத்து வந்து இனிமேல் நடக்க போகிற செயலையும் வந்து எப்படிலாம் இப்போ சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நடந்து முடிஞ்சு இருக்குது, ஒரு செயல் நடந்து முடிஞ்சு இருக்குது, ஏற்கனவே நடந்து முடிஞ்சு இருந்தது. அதே மாதிரி இனிமேல் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல, நாளைக்கு இந்த நேரத்துலலாம் நாங்கள் அந்த ஊருக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம், சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி திருப்பவும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த 21வது நாள் கிளாஸில் மறுபடியும் அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த 12 டென்ஸை வச்சு தாங்க. அந்த டென்ஸ் பேர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், விடுங்க. ஆனால் அதோட அப்ளிகேஷன் அது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு தெரியணும், அது எந்த மாதிரி வடிவத்தில் நம்ம எழுதணும் பேசணும்னு தெரியணும். ஸோ அந்த 12 டென்ஸ் வச்சு தான் நிறைய வார்த்தைகள் வந்து உருவாகுது. அதுதான் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு பேட்டர்னும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேட் கிரிக்கெட் அப்படின்னா, இப்போ தான், ஜஸ்ட்டு, ஆல்ரெடி, நாட் எட்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம எந்த டென்ஸில் வரும் அப்படின்னு சொன்னால், எப்பப்போல்லாம் ஒரு வார்த்தை ஹேவு இல்லைன்னா ஹேஸு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அங்கெல்லாம் ஜஸ்ட்டு, ஆல்ரெடி, எட்டு, நாட் எட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேட் கிரிக்கெட். இந்த ஹேவு ஜஸ்ட்டு பிளேட் இந்த வார்த்தை வந்திருக்கு. இந்த வார்த்தை ஹேவ் பிளேடு, ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. இந்த மாதிரி ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செயல் இப்போ தான் வந்து நிகழ்காலத்தோடு இன்னும் தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்ம வந்து அதை ஹேவு இல்லைனா ஹேஸு இல்லை அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்லலாம். இப்போ ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேட் கிரிக்கெட் அப்படின்னா, இப்போ தான் நான் கிரிக்கெட் முடிச்சு இருக்கிறேன். நான் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சிட்டேன், இப்போ தான் விளையாண்டு முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்னு சொல்லல. அதுதான் இது மீனிங், சரிங்களா? அடுத்தது ஐ ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க். ஏன்பா, இப்போ தான் இந்த வேலையை நான் செஞ்சு முடித்தேன், திருப்பியும் வந்து இன்னொரு ஃபைலை கொண்டாந்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் எப்படி, இது எவ்வளோ டைம் ஆகுது, இப்போ தான் இந்த வேலையை செஞ்சு முடித்தேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குல்ல, நான் போய் கொஞ்சம் காஃபி டீ சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க்னு சொல்லலாம். இப்போ தான் வேலையை செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இந்த வேலையை இப்போ தான் வேலையை செஞ்சு முடித்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இப்போ தான்றது முன்னாடியே வரும், நடுவில் வரும், சரிங்களா? அப்புறம் ஷி ஹாஸ் ஜஸ்ட் கான் தேர். இப்போயே அவளை தேடிட்டு வந்திருக்கீங்க, ஒரு 2 நிமிஷம் தான் அது, இப்போ தான் அந்த பொண்ணு அங்கே போச்சு கடைக்கு அப்படி சொல்லுவோம்ல. ஷி ஹாஸ் ஜஸ்ட் கான் தேர் அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தாங்க போச்சு, கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை அப்படின்னு சொல்லல. அப்போல்லாம் ஷி ஹாஸ் ஜஸ்ட் கான் தேர். ஹேஸ் ஜஸ்ட் கான். இப்போல்லாம் நம்ம ஹேஸு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கான் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அப்போ அந்த ஜஸ்ட் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, ஷி ஹாஸ் ஜஸ்ட் கான் தேர்னா, இப்போ ஏன் வந்தீங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல, இப்போ தான் ஒரு 2000 ஜிபே பண்ணி விட்டேன், இப்போ வந்து பணம் கேட்குறீங்களே. ஜஸ்ட்டு ஐ பெய்ட் த மணி, ஜஸ்ட் ஐ ஹாவ் ஜஸ்ட் பெய்டு 2000 rupees ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2000 அனுப்புனேன், இப்போ வந்து கேட்குறியே. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம உண்மையிலே விட்ட பணம் இருக்காது, 100 ரூபா கூட இருக்காது, என்ன கூட கண்டிஷன்லாம் அந்த மாதிரி தான். ஆனால் வந்து என்ன சொல்லுவான், இப்போ தான் 200 யாராச்சும் கேட்டாங்கன்னா 100 கேட்டால் இப்போ தான் ஒரு ஜிபேயில் பண்ணி விட்டேன், இப்போ தான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் அது மனிதனுடைய இயல்பு, காசு இல்லாத ஒரு நிலைமை அது. ஸோ அதை பற்றிலாம் பேச வேணாம். அதுக்கு அடுத்தது தே ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க்னா, இப்போ தாங்க நான் அந்த வேலையை செஞ்சு முடித்தேன், அவங்க எல்லாம் இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க. அப்போது தே ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்னா தே வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போகிறாங்க, அப்போது அவங்கெல்லாம் இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேட் கிரிக்கெட், இப்போ தான் கிரிக்கெட் விளையாட முடித்தேன். ஐ ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க், இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தேன். ஷி ஹாஸ் ஜஸ்ட் கான் தேர், அவள் இப்போ தான் போனான். தே ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட் தி ஒர்க், அவங்கெல்லாம் இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க, சரிங்களா? ஐ ஹேட் பிளேடு அப்படின்னா இப்போ ஹேவு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோம். அடுத்தது ஹேடு, அது பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஐ ஹேட் பிளேட்னா
நாங்கள் ஐ ஹேட் பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே அப்படின்னா நாங்கள் அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் எஸ்டர்டே. நாங்கள் நேற்று இந்த நேரமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சு இருந்தோம். அப்போ ஐ ஹேட் பிளேட்னா நாங்கள் நேற்று விளையாடி முடிச்சு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். படித்து முடிச்சிருந்தோம். நான் அந்த வேலையை நேற்று இந்த டைம்லலாம் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். நேற்று இந்த டைம்லலாம் நாங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் படித்து முடிச்சிட்டோம். அப்போ விளையாண்டு முடிச்சிட்டோம். ஐ ஹேட் பிளேட்னா நான் விளையாண்டு முடிச்சிட்டேன். பை திஸ் டைம் டுமாரோ. நேற்று இந்த நேரத்துலலாம் நான் அந்த ஹேட் வந்துச்சுனாவே கடந்த காலத்தில் நடைபெற்ற செயல் ஒரு செயல், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அந்த செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ தான் முடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஐ ஹேட் கம்ப்ளீட்னா நான் நேற்று இந்த நேரம்லாம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஷி ஹேட் கான் டு மும்பை. முதல்ல நேற்று இந்த டைம்லலாம் அவள் மும்பைக்கு போயிட்டா அப்படின்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் நேற்று இந்த நேரத்தில் அவள் மும்பைக்கு போய் அங்கே இருந்தா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரியுது உங்களுக்கு வித்தியாசம்? அப்போ இந்த உதாரணத்துக்கு இன்னொன்று பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பிளேடு, கம்ப்ளீட்டடு, கான் அப்படின்னா இந்த ஈடி வந்தாலே ஒரு சில டைம்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம், ஒரு வெர்போட ஈடி சேர்ந்து வந்தாலும் இந்த செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹேட் பிளேட் அப்படின்னு வந்தாலும் இந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேட் பிளேட்னா ஏற்கனவே ஹேடே முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்தை சொல்கிற ஒரு வார்த்தை. ஹேடு பிளேட்னா பிளேடுன்றது முடிஞ்சிருச்சு. அப்போ ஏற்கனவே ஒரு செயல் கடந்த காலத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. ஹேட் கம்ப்ளீட்னா ஏற்கனவே செஞ்சு முடிச்சாச்சு. ஹேடுன்றதும் கடந்த காலத்தை பற்றி சொல்லுது, கம்ப்ளீட்டட் அப்படின்றதும் கடந்த காலத்தை பற்றி தான் பேசுது. அப்போ கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பித்து முடிச்சாச்சு அப்படி. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து ஷி ஹேட் கான் டு மும்பைன்னு இந்த டைம்லலாம் அவள் மும்பை போய் சேர்ந்துருப்பா. ஓகே. அப்போது டென்ஸ் பாருங்கள் எப்படி வெர்பு டேபிள் இருக்கும். பிளேடு, கோ, வென்ட், கான். நம்மளோட படிக்கக்கூடாது, ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நல்லா பேசி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், சென்டென்ஸை மேக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல இன்னும் நாலேஜ் கெயின் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் பார்த்தோமா, ஒரு செயலை இப்போ ஒரு செயல் செஞ்சு முடிச்சிருக்காங்க, கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற காலத்தில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு செயல் செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா அப்போ நாளைக்கு நேரம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருப்போம், நாளைக்கு நேரம் நாங்கள் அதை செஞ்சுருப்போம், நாளைக்கு நேரம் தீபாவளி, நாளைக்கு இந்த டைம்லலாம், நாளைக்கு நேரத்துலலாம் நாங்கள் ஒரு 20 பீஸ் குலோப்ஜாம் செஞ்சு முடிச்சிருப்போம், 200 பீஸ் குலோப்ஜாம் செஞ்சு முடிச்சிருப்போம். நாளைக்கு தீபாவளி அப்படின்றதால நாங்கள் நாளைக்கு நேரம்லாம் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிருப்போம், அந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிருப்போம், அப்படிலாம் சொல்லுவோம்ல, விளையாண்டு முடிச்சிருப்போம். இப்போ நாளைக்கு ஒரு செயல் எதிர்காலத்தில் செஞ்சு முடிச்சு இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த வில் ஹேவும் அது கூட ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளும் வச்சு சொல்லலாம். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், தே வில் ஹேவ் கான் தேர் பை திஸ் டைம் டுமாரோ. அப்போது தே வில் ஹேவ் கான் தேர், அவங்கெல்லாம் நாளைக்கு இந்த நேரத்தில் அங்கே போய் போயிருப்பாங்க. தே வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை திஸ் டைம் டுமாரோன்னா நாளைக்கு அவங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க, நாளைக்கு அவங்க இந்த டைம்லலாம் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. தே ஹாவ் பில்ட் திஸ் ஹவுஸ் பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்த டைம்லலாம் அவங்க இந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க. அடுத்தது வி வில் ஹாவ் ரீச்டு தேர் அப்படின்னா நாளைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்துருப்போம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், நாளைக்கு நேரம்லாம் ரொம்ப லாங் ஜேர்னி ஆச்சுன்னா நாளைக்கு இந்த டைம்லலாம் நாங்கள் யூஎஸ் போயிருப்போம், யூஎஸில் சிகாகோவில் போயிருப்போம், இல்லை நியூயார்க்கில் போயிருப்போம். சரிங்களா? அப்போது வி வில் ஹாவ் ரீச்டு தேர் பை திஸ் டைம் டுமாரோ டு யூஎஸ் அப்படின்னு சொன்னோன்னா யூஎஸ்க்கு நாளைக்கு நம்ம இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நாளைக்கு இந்த நேரம்லாம் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருப்போம், ஒரு செயல் நடந்திருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொன்னோன்னா, நாளைக்கு இல்லை எதிர்காலத்தில் இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருப்போம்னு சொல்லும் போதெல்லாம் வில் ஹேவ் போட்டுக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே பாருங்கள், ஷீல் ஹாஸ் பிளேட் பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு அந்த பொண்ணு அந்த விளையாட்டை ஒலிம்பிக் கேம்ஸில் விளையாண்டு முடிச்சிருப்பா, ரிசல்ட்டும் தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அதுக்கு அடுத்தது இப்போ இது முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த டென்ஸ்லாம் இப்போது ஹேவு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வில் ஹேவு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதெல்லாம் புரியுதா? இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னு பாருங்களேன். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன? ஐ ஹாவ் பீன். இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போல்லாம் சொல்லணும். அப்போ எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட், வி ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், வி ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் த பாஸ்ட் 2 hours. நாங்கள் கடந்த 2 மணி நேரமாக கிரிக்கெட்டே விளையாண்டுருக்கோம் தெரியுமா? ஏன்டா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
ஒன்று நான் வீட்டில் ஆளை காணுமே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காலையிலேருந்து நேற்றுலேருந்து 3 மாதமாக ஒரு 2 வருஷமாக அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ரொம்ப காலத்துக்கு ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஐ ஹாவ் பீன் பிளேயிங், ஹாவ் பீன் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு அது கூட ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்த வர வார்த்தை. இங்கே பாருங்கள், ஹாவ் பீன் அப்படின்றது பீன் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? பீன்னா இருக்குன்னு அர்த்தம். பிளேயிங்னா இப்போது ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. அப்போ விளையாடுகிற ஒரு செயல் அப்படின்றது வந்து இப்போது கண்டினியூஸ்லி இருக்குது. அப்போ விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துடும். பிளேயிங் வி ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் த பாஸ்ட் 2 ஹவர்ஸ்னா கடந்த 2 மணி நேரமாக நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். அதாவது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். விளையாடிக்கிட்டு இருக்கான்னா இப்போ கரண்ட்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், கண்ணால் பார்த்தா தெரியும் அவன் என்ன பண்ணுறான், விளையாடிக்கிட்டு இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பண்ணால் பார்த்தா தெரியும் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னடா ரொம்ப நேரமாக காலையிலேருந்து புக்கும் கையுமா இருக்க, என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, அதனால தான் காலையிலேருந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் த பாஸ்ட் 10 hours சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் த சின்ஸ் மார்னிங். வி ஹாவ் பீன் ஸ்டடிங் லாஸ்ட் மண்டே. கடந்த மண்டேலேருந்து நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபார் ரைட்டிங் எக்ஸாம், ஃபார் அப்கமிங் எக்ஸாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்தது we had been playing cricket. we had been playing cricketனா நேற்று நாங்கள் ஒரு செயலை ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம், ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டோம். அப்போ we had been playing cricket. we had been playing cricket for 10 years for 10 hours yesterday. நான் நேற்று ஒரு 10 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். அடுத்தது we will have been playing cricket. we will have been playing cricket tomorrow. அப்போ நாளைக்கு ஒரு செயலை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போது we will have been playing cricket since morning tomorrow. tomorrow morning அப்படின்னு சொல்லிக்கலாம். we will have been playing cricket. we will have been playing cricket. அப்போ will have வந்துச்சுனாவே, அது வந்து will வந்துச்சுனாவே எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கிறத பற்றி குறிக்கும். அப்போ we will have been playing cricket அப்படின்னு சொன்னால் நாங்கள் எதிர்காலத்தில் இனிமேலும் காலங்களில் நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போது காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன், நேற்று காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன், நாளைக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். புரியுதுங்களா வித்தியாசம்? அப்போது ஐ ஹாவ் பீன் பிளேயிங், ஹேட் பீன் பிளேயிங்னா நேற்று ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். வில் ஹாவ் பீன் பிளேயிங்னா இனிமேலும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது மாறும் விதம். இப்போ மாறும் விதம் சொல்லிட்டு முடி அப்படின்றத செஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணு, செய்து முடி, ஒரு வேலையை செய்து முடி அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை கம்ப்ளீட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுதா இங்கிலீஷில்? அந்த ஒரு கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி முடித்தல், கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ செய்து முடின்னா கம்ப்ளீட், ஒரு வேலையை செய்து முடிக்க கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு வார்த்தை, முடிக்கிறத பற்றி ஒரு பேசுகிறது கம்ப்ளீட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. அந்த கம்ப்ளீட் வந்து 12 டென்ஸுக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பையன் ஒரு வேலையை செய்கிறான், ஒரு பையனை வச்சு அவனை பற்றி பேசுகிறான், அவன் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பேசுகிறான். முதல்ல டென்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹீ கம்ப்ளீட்ஸ் த ஒர்க், அவன் அந்த வேலையை செய்கிறான். அவன் கட்டணம் கட்டுறான்னு வச்சுங்களேன், அவன் கட்டணம் கட்டுற வேலையை செய்கிறான். அடுத்தது முடிச்சிட்டான், அந்த வேலையை முடிச்சிட்டான், அவன் கட்டணம் கட்டுற வேலையை செஞ்சு முடித்தான். ஹீ கம்ப்ளீட்டட் தட் ஒர்க், அவன் அந்த வேலையை முடிச்சிட்டான், அவன் அந்த வேலையை முடிக்கிறான். அடுத்தது ஹீ வில் கம்ப்ளீட்டட். ஹீ வில் வந்துச்சுனாவே நான் என்ன சொன்னேன், இனிமேல் நடக்க போகிற ஒரு சென்டென்ஸாக சொல்லும் அப்படின்னு சொன்னால, நடக்க போகிற செயலை பற்றி பேசுன்னு சொன்னால. அப்போ ஹீ வில் கம்ப்ளீட் த ஒர்க் அப்படின்னா அவன் அந்த வேலையை இனிமேல் முடிப்பான். சரிங்களா? ஈஸ் கம்ப்ளீட்டிங் அப்படின்னா ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் த ஒர்க் அப்படின்னா அவன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிட்டுன்னு வந்துடும். கம்ப்ளீஷன் ஐஎன்ஜி, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் காலத்துக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஹி வாஸ் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஒர்க். நேற்று நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் நேற்று நேரம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்தது நாளைக்கும் வில் பி கம்ப்ளீட்டிங்னா நாளைக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஜஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட், இப்போ தான் அந்த வேலையை செஞ்சு முடித்தான் அந்த பையன். ஹி ஹாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். அடுத்து ஷி ஹேட் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க்னா அவன் ஏற்கனவே கடந்த காலத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருந்தான். அடுத்தது இனிமேல்
அவன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பான். நாளைக்கெல்லாம் இப்போ அடுத்த மாதம்லாம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பான் அப்படின்னா he will have completed the work by this time tomorrow. நாளைக்கு ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருப்பான்னா will have completed. இதெல்லாம் past participle. have completed, had completed, will have completed. இதெல்லாம் have ஓட past participle. had plus past participle, will have கூட ஒரு past participle. அங்கே இந்த இதில் past participleன்றது complete அப்படின்ற ஒரு வெர்போட past participle form. complete, completed, completed. அப்போ completed எல்லாமே past participle. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். அடுத்தது போய்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம இப்படி சொல்லலாம். இப்போ கம்ப்ளீட் வச்சு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வி ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங். நாளைக்கெல்லாம் வி ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங்னா இப்போது நாங்கள் ஒரு வேலையை ரொம்ப நேரமாக வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு 10 மணி நேரமாக நாங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவன் 10 மணி நேரமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது காலையிலேருந்து சொல்லிக்கலாம். சின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னேன்னா அப்போ காலையில், சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து அவன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தது ஃபார் பாஸ்ட் 10 days, கடந்த ஒரு 10 நாளாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அதே மாதிரி ஹேட் பீன் கம்ப்ளீட்டிங்னா ஏற்கனவே செஞ்சு ஒரு கடந்த காலத்தில் ஒரு செயல் ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கோம். கடந்த 2 மாதமாக அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து நாளைக்கு இந்த டைம்லலாம் நாங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. சரிங்களா? இப்போ இதே மழை வர்றதை வச்சு சொல்லாமா? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னடா அது இந்த மாதத்தில், அது இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த பெஞ்சல் புயல் வேறு வந்துச்சு. தொடர்ந்து ஒரு 5 மணி நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்று அது மாதிரி தான் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லுவோம் இனிமேல்? நாளைக்கு எப்போ இப்போ இருட்டிக்கிட்டு வருது, ரொம்ப இருட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்தா நாளைக்கும் தொடர்ந்து ஒரு 5 நேரமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங்னா இனிமேல் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங்னா நாளைக்கு அந்த செயலை செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருப்போம். ஹேட் பீன் கம்ப்ளீட்னா நேற்று ஒரு செயலை செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங்னா இப்போது ஒரு செயலை செஞ்சு முடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப காலத்தில் வர வார்த்தை. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 9 டென்ஸ் சொன்னல, அதெல்லாம் பர்ஃபெக்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது இது கிளியராக உங்களுக்கு இந்த 12 டென்ஸ் பேர்லாம் நான் சொல்லலை. எந்தெந்த ஒரு வார்த்தையை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், அதுக்கு எப்போ என்னென்ன வார்த்தை யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். கடைசியாக சொல்கிறேன் என்னென்ன டென்ஸ். இப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? நம்ம எப்போவுமே ஒரு வார்த்தை ஒன்று பார்ப்போம்ல, ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது என்னென்னா, நம்ம கார்டு போட்டு ஏடிஎம்மில் அமௌண்ட்லாம் போட்டு விட்ட உடனே ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வார்த்தை வருங்க, யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட்னு வருதா? நிறைய டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன வார்த்தை, அதுக்கு என்ன மீனிங், அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், சரிங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நடந்த கிளாஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிவரும் காலங்களில் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு ப்ளஸ் அடுத்தடுத்த மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது, இன்னும் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது இங்கிலீஷில். இந்த 80 டேஸ்க்குள்ளே ஃபஸ்ட் நம்ம பேசிக் லெவலில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில், லெவல் 2ல் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போவோம். அதுக்கு வெக்காபுலரிஸ், நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ எல்லாம் கீப் ஃபாலோயிங். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.